ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 கொரிந்தியர் 1-ம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் எதற்காக அழைத்தார் என்று அநேகருக்கு இந்த உலகத்தில் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் எதற்காக அழைத்தார் என்றால் அவருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். அநேகர் இந்த காரியங்களை அறியாதபடிக்கு எதற்காக தேவன் அழைத்தார் என்பதை அறியாமல் அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதை மறந்து விடுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக உறவுகள் அநேக காரியங்களை நினைத்து அவர்கள் உலகத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்று அநேக வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், முதியவர்கள், குடும்ப தலைவர்கள் எல்லாரும் இன்றைக்கு அதிகமாக ஐக்கியமாக இருக்கிற காரியம் செல்ஃபோன். இந்த காரியங்களில் அதிகமாக ஐக்கியமாக இருக்கிறார்கள். இன்னும் அநேக காரியங்களில் ஐக்கியமாக இருந்து தேவனை மறந்து விடுகிறார்கள். நம்மை அழைத்த தேவன் யார் என்பதை மறந்து இந்த உலகத்தின் ஐக்கியத்தில் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் இந்த வேத வசனத்தை சற்று தியானிக்கும்போது தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம் அநேக நேரங்களில் அநேக காரியங்களை மறந்து தேவனை மறந்து இந்த உலகத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். ஆனால் அவர் உங்களை ஒருவேளை அழைத்திருப்பார் என்றால் அவர் உண்மையுள்ளவராக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறார். எல்லா நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இந்த நாள் மற்றும் நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் அவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் எதற்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து அநேகர் இந்த உலகத்தின் நட்புகளும் உலகத்தின் காரியங்களையும் உலகத்தின் ஐஸ்வர்யங்களையும் அநேக காரியங்களையும் ஐக்கியமாக இருந்து தேவனை மறந்து விடுகிறார்கள். ஆனால் எதற்காக தேவன் அழைத்தார் என்று இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதற்காக செயல்பட வேண்டும். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு இன்னும் அதிக முயற்சி எடுங்கள். இந்த புதிய மாதத்தில் கூட இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அதிக பிரயாசம் எடுங்கள். இந்த உலகத்தின் வேலைகள், உலகத்தின் நட்புகள், உலகத்தின் ஆசீர்வாதங்களை நோக்கி அதிக நேரம் ஐக்கியமாக தேவனோடு கூட ஐக்கியமாக இல்லாதபடிக்கு அநேக காரியங்களில் உங்கள் நாட்டங்கள், விருப்பங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியாது. தேவனோடு ஐக்கியமாக இருப்பது வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, தேவ சமூகத்தில் அவரோடு கூட பேசும்போது, ஜெபம் செய்யும்போது நீங்கள் மெய்யாகவே அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதை மறந்து உலகத்தின் காரியங்களை நினைப்பீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பது மிக கடினமான ஒரு காரியம். எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் என்றால் அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினோம். நீர் எங்களை எதற்காக அழைத்தீர் என்பதை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் உமக்காக வாழ, உமோடு கூட ஐக்கியமாக இருக்க, உமோடு கூட நாங்கள் எப்போதும் ஐக்கியமாக இருந்து உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் உமோடு கூட அதிக நேரத்தை செலவிட்டு நாங்கள் ஜெபம் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த அநேக பிள்ளைகளை நீர் ஆண்டவர் உமோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக அழைத்தீர் என்பதை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை நீர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.